ஆனால் அந்த சன்னு எங்கள் மூஞ்சில தான் முழிச்சுது. அதுக்கு என்ன நடக்க போகுதோ. அம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் அருமா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பல்ல புருன்னு தேய்ச்சிட்டு டாய்லெட்டுக்கு போய் டுருன்னு போயிட்டு என்னடா இன்டீசெண்டாக பேசுகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதானங்க உண்மை. காலைல எழுந்திரிச்சா எங்கே போவோம் எல்லோரும்? போயிட்டு டைமை வந்து பார்த்தா மணி 5:30. ஐயோ நம்ம ஒரு பக்கம் கிளம்பணுமே அப்படின்னு ஸ்நாக்ஸை தூக்கி போட்டு தண்ணியை போட்டு மாயனுக்கு பாலெல்லாம் ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அவனுக்கு ஒரு சரி ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பி எங்கே போகணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் வீடியோவில் ஜாலியாக எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உண்மை சொல்லணுன்னா நான்லாம் 5 மணிக்கு சுச்சு வந்தாவே 7 மணிக்கு எந்திச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சுட்டு படுக்கிறாள். 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க தான். இதனால் வரைக்கும் நான் சன்ரைஸே பார்த்தது இல்லைங்க. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பி போனோம். போய் பார்த்தா உண்மையாகவே சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அந்த வைப்பு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிருப்போம். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எவன்டா இப்போல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கிறான்னு பார்த்தா நம்மள மாதிரியே சன்ரைஸ் பார்க்கலான்னு ஆர்வமாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்தது அந்த ஒரு வைப்பும். டாகி கண்ணா இங்க வாங்க, பிரீத்தி கிட்ட வாங்க. பயப்பட மாட்டாங்களாம். பக்கத்துல வந்தாவே வயிற்றுக்குள்ள குழப்புது அப்படிங்கிறாங்க. பிரீத்தி சிரிங்க, பிரீத்தி அழகா இருக்கீங்க, சிரிங்க. பாருங்க 2 பேரும் ரொமான்ஸா பாருங்க. இது இங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கு இந்த டாக். உண்மையா அங்க வந்து போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. இவங்களோட டாக் தான் போல எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு. அழகா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவா தெரியாது பிரீத்தி. நாங்களும் சன்னு வருன்னு பாக்குறோம். சன்னையும் காணும் ஒன்னையும் காணும். ஏன் ஆதி? டேய் என்ன நடக்குது? என்ன பாட்டு மாயோ? என்ன பண்ற? யார் பார்த்து போடுறான்? நம்மள எடுக்கிறோமோ இல்லையோ, ஏய் குளித்து கொண்டிருக்கிறது. அச்சோ சன்னு வந்துட போதுன்னு சீக்கிரமா கிளம்பி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். ஏன் சன்னு எப்பவும் வந்துட்டான், நான் அந்த சன்னு சொன்னேன். ஆனா அந்த சன்னு 1 மணி நேரம் கழிச்சு வருதுங்க. நம்மளாம் அந்த டேவே சரியில்லைண்ணா, எப்போவுமே யார் மூஞ்சில முழிச்சோன்னே சரியில்லை, இன்னைக்கு டேவே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த சன்னு எங்க மூஞ்சில தான் முழிச்சுது. அதுக்கு என்ன நடக்க போகுதோ. கையா பிடி கண்ணா பாரு
உள்மூச்ச வாங்கு ஜோடு நீ. லிரிக்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த பாட்டு நினைக்கிறீங்களா? கிடையாது, நான் பாடின பாட்டு. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, தோசை வாங்கி கொடு கைவீசு, கூட மெதுவடையும் வாங்கி கொடு கைவீசு. இப்படி தான் நடந்து போனேன். ஏன்னா அந்தளவு பசி. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு வந்தங்காட்டி. இதில் வேற இவர் வந்து கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அழகாக இருக்குல்ல, கருப்பு கல் அப்படின்னு. என்னடா நண்டு குண்டுட்டு இருக்கிற? புடி பாப்பா, தைரியமா நல்லா இருந்தா புடி பாப்பா, புடி. அதுக்குள்ள ஆய் நண்டு பூய் நண்டுன்ட்டு. என்னடா பண்ற? நன்றை கொண்ட கொலகாரன். ஏங்க, உங்களை கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன். இந்தாடா, இங்க பாரு, ஒரு நண்டவே கொன்னுட்டீங்க நீங்க. செத்து போயிர போச்சு, கடிச்சு வச்சிர போகுது. இந்தாடா. பிரீத்தி, ஜிம் ஒர்க் அவுட் இங்கே முடிச்சிட்டீங்களா? 500 மீட்டர் தான் நடந்தீங்களா? 500 மீட்டர் தான் நடந்ததாமா? ஓகே ஓகே. ஆனா தண்ணிக்குள்ள, இந்த மண்ணுக்குள்ள நடக்கங்காட்டி ஹெவியா நடந்த மாதிரி ஃபீல் ஆகுதுல. அது அழகா இருக்க. அழகா இருக்க. ஏய், சூப்பரா இருக்கமா. ஏய், ஒரு போட்டோக்கு மட்டும் இது நல்லா இருக்குமா இந்த இடத்துல? இல்ல அப்படியே இல்ல, அப்படியே இருக்கு. ஓகே ஓகே, ஜாலியாக சோக் பேசுனதெல்லாம் போதும். உண்மையாக ஜாலியாக ஒரு பீஸ்ஃபுல்லான டேவாக இருந்தது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா டேவே வந்து ரொம்ப பெரிய டே மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் 8 மணிக்கு எந்திரிச்சிக்கிறோம்ல, அதனால் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் அப்படியே வந்து சன்னெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்காக பக்கத்துலேயே வந்து ஒரு ஆல்ரெடி பட்டியான இருக்குது. அங்கே வந்து டீ காஃபி அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு நாங்கள் அந்த டே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். நிறைய பேர் அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதுதான் நம்ம லாஸ்ட் ஜென்மமாக கூட இருக்கலாம், இல்லை ஜென்மங்கிறதே இல்லாமல் இருக்கலாம். அதனால் நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பாய். தோசைலாம் காமிச்சு ரொம்ப பசிக்குது வேறு, நைட்டு வேறு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன்னா. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் போய் எட்டி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க.